ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 17 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எந்த நாட்டின் மினிஃபியா நிறுவனம் ஏக்வஸ் குழுமத்துடன் ரூபாய் 5980 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஜப்பான் நாட்டினுடைய மினிபியா நிறுவனம் ஏக்வஸ் குழுமத்துடன் தான் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் செமிகண்டக்டர் தொடர்பான உற்பத்தி ஆலை அமைக்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. எந்த நாட்டுடன்? ஜப்பான் நாட்டுடன். ரூபாய் 80,000 கோடி மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் செயல்படுத்த இருக்கு. எவ்வளோ கோடி மதிப்பீட்டில்? 80,000 கோடி மதிப்பீட்டில். என்ன திட்டம்? கிரேட் நிக்கோபார் திட்டம் செயல்படுத்த போறாங்க. இந்த சரக்கு பெட்டக மாற்று முனையம், ஒருங்கிணைந்த நகரம், ராணுவ மற்றும் சிவில் பயன்பாட்டிற்கான விமான நிலையம், 450 MVA எரிவாயு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை இத்திட்டம் உள்ளடக்கி உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிரேட் நிக்கோபார் திட்டம் அப்படின்றது இந்த திட்டத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. அடுத்து, ரஃபேல் போர் விமானத்தில் பயன்படுத்தப்படும் ஹேமர் ஏவுகணை எங்கு தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது? இந்தியாவில் தயாரிக்க தான் திட்டமிட்டிருக்காங்க. இலக்கை தரைமட்டமாக்கும் என்பதற்காக இந்த ஏவுகணைக்கு ஹேமர் என பெயரிடப்பட்டுள்ளது. ஹேமர் அப்படின்னா என்னது? சுத்தியல். இலக்கை தரைமட்டமாக்கும் என்பதற்காக இந்த ஏவுகணைக்கு ஹேமர் என பெயரிடப்பட்டுள்ளது. 330 கிலோ எடையுள்ள இந்த ஏவுகணை நேவிகேஷன் உதவியுடன் 60 முதல் 70 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும். பிரான்சில் உள்ள சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனம் மற்றும் இந்தியாவில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து தான் இந்த ஹேமர் ஏவுகணை தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து, ஷாபூர் காண்டி தடுப்பணை திட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஜம்மு காஷ்மீர்ல உள்ளது. ஜம்மு காஷ்மீரினுடைய கதுவா மற்றும் சம்பா மாவட்டங்களில் உள்ள 32,173 ஹெக்டேர் நிலங்களுக்கும் பஞ்சாபில் உள்ள 5,000 ஹெக்டேர் நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி இந்த தடுப்பணை திட்டம் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஷாபூர் காண்டி தடுப்பணை எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. எந்த மெய்நிகர் வானிலை ஆராய்ச்சி மையம் சென்னை IIT தொடங்குகிறது? அதாவது வாயு என்ற பெயர்ல தான் மெய்நிகர் வானிலை ஆராய்ச்சி மையத்தை யார் தொடங்குறாங்க? சென்னை IIT மையம் தொடங்குறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றினுடைய தரம், வானிலை மாற்றங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் பின்லாந்து நாட்டின் வானிலை ஆய்வு மையத்துடன் இணைந்து தொடங்குகிறது. காற்றினுடைய தரம், வானிலை மாற்றங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ற வகையில். அதே மாதிரி இந்த வானத்தில் இருக்க அந்த தூசு படலம், ஏரோசால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தூசு படலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இமயமலையில் இருக்க பனிப்பொழிவு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மெய்நிகர் வானிலை ஆராய்ச்சி மையம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து, வேலைக்காக எந்த நாடுகளுக்கு செல்லும் இந்திய இளைஞர்கள் சைபர் ஸ்லேவரி எனப்படும் ஆபத்தான இணைய அடிமைத்தனத்தில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்படுகிறார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கம்போடியா, மியான்மர் நாடுகளுக்கு செல்றவங்களுக்கு தான் சைபர் ஸ்லேவரி எனப்படும் ஆபத்தான இணைய அடிமைத்தனத்தில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்படுகிறாங்க அப்படின்ட்டு எச்சரிச்சிருக்காங்க. பண மதிப்பின் அளவில் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் எது? பிரான்சில் இருந்து ரூபாய் 3.25 லட்சம் கோடி மதிப்பில் கூடுதலாக 114 ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்கும் ஒப்பந்தம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்களை தயாரிக்கும் நாடு எது? இந்தியா தான். ஆண்டுதோறும் சுமார் 2500 திரைப்படங்களை தயாரித்து உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அறிக்கை கின்னஸ் தரவுப்படி இந்தியா முதலிடத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.